கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. யாரெல்லாம் அவர்கிட்ட வாஞ்சையாக இருக்கிறாங்களோ, அன்பாக இருக்கிறாங்களோ, அவங்கள அவர் எல்லா தீமைகளிலிருந்தும் எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் அவங்கள விடுவிப்பேன்னு கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாங்க. எப்படி வாஞ்சையாக இருக்க முடியும்? ஏற்கனவே அப்போ நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் என்னுடைய வசனங்களை கை கொண்டு நடக்கிறாங்களோ அவங்க தான் என் மேலே உண்மையாக அன்பு உள்ளவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்காங்க. அதனால் யாரெல்லாம் அவர்கிட்ட வாஞ்சையாய், அதாவது உண்மையான அன்புடன் அவருடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களை எல்லா இக்கட்டிலிருந்து இன்னைக்கு கர்த்தர் விடுவிக்க போகிறாங்க. அதே போல் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வைப்பாங்கன்னா, அவருடைய நாமத்தை துதித்து அறிந்து அவர் ஒருவரே நமக்கு தேவன் சொல்லி யாரெல்லாம் அறிஞ்சிருக்காங்களோ அவங்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறாங்க. சங்கீதம் 9:10 கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அவர் தேடுற யாரையும் அவர் கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால அவர் நாமத்தை யாரெல்லாம் நம்பி இருக்காங்களோ அவங்கள என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்படவே தேவையில்லை. அதனால் நம்பி உறுதியாக அதில் பற்றி கொண்டவர்களாக நாம் இருக்கணும். ஏசாயா 33:16 அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். யாரெல்லாம் கர்த்தர் மேல் வாஞ்சியாக விருப்பத்தோடு அவருடைய பிரியமான வழியில் நடக்கிறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கர்த்தர் எப்படி வைக்க போகிறாங்கன்னா, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாங்க. கண்மலையில் அரணான இடத்துல அவங்களுக்குன்னு தனியாக அரண்கள் இருக்கும் அவங்களுக்காக. அது அவங்களுடைய அடைக்கலமாய் பாதுகாக்கப்படும். அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு அப்பமும் ஜீவ தண்ணீரும் எப்பொழுதும் கிடைக்கும்னு சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்குறாங்க. அதனால இந்த நாளில் இருந்து நாம் அவர் மேல் உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவர்களாய், அவருடைய நாமத்தை நம்ம அறிந்தவர்களாய், எப்பொழுதும் அவரை பற்றி கொண்டவர்களாய் நாம் இருப்போம். ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு வாக்கு தந்தபடி கர்த்தாவே, யாரெல்லாம் உங்களிடம் வாஞ்சியாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறதுக்கு நாங்கள் கேட்குறோம்ப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, உம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து எல்லா தீங்கிலிருந்து மீட்டு வழி நடத்தி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.